வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து நம்ம மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த சோபக்கிருது வருஷம், அந்த வருஷத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்துக்கான மாத பலன், அதில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம், அதாவது 17/12/2023 முதல் 14/1/2024 இந்த காலகட்டம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாத பலன் என்பது சூரியனை மையமாக வைத்து சொல்வது. சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பிரவேசிக்கும் இந்த நேரம் தான் மார்கழி மாதம். தனுர் மாத பூஜை ஆரம்பம் அப்படின்னு கேலண்டர்லாம் போட்டிருப்பாங்க. இப்போது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சிறு சிறு கிரக மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் மேஜர் கிரகமான சனி பகவானின் மாற்றமும் இருக்குது. அது மார்கழி மாதம் 4ஆம் தேதி 20/12/2023 மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சனி பகவான் மாறுகிறார். மார்கழி 9 25/12/2023 விருச்சகத்திற்கு சுக்கிரன் மாறுகிறார். மார்கழி 11 27/12/2023 தனுசுக்கு செவ்வாய் மாறுகிறார். மார்கழி 23 8/1/2024 தனுசுக்கு புதன் மாறுகிறார். இதெல்லாம் இந்த மாதத்துடைய கிரக மாற்றங்கள். சரி, இந்த மாற்றங்கள்லாம் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே 4 கிரகங்கள் இருந்தது. அதில் ஒன்று ஒன்றா வெளியே போக போகுது. அதில் 3 கிரகங்கள், தினக்கோளான சந்திரன் மட்டும் வந்து போகும்போது 4 கிரகங்களாக இருக்கும். சூரியன் உங்களுக்கு வந்து 10 குடையவர். அவர் ராசிக்குள்ளேயே இருந்தார். ராசி அதிபதியான செவ்வாயோடு இணைந்திருந்தார். இந்த செவ்வாய் சூரியன் இணைவு அப்படிங்கிறது சிலருக்கு நன்மை செய்யும், சிலருக்கு தொந்தரவு கொடுக்கும். 2 சூடு கிரகங்கள் ஒன்றாக ராசிக்குள் வரும்போது சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதனால் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ சூரிய பகவான் இப்போ 2ஆம் இடம் சென்று விடுகிறார். உங்கள் ராசியில் 27ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் செவ்வாயை உங்கள் ராசிக்குள்ளேயே தான் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் தனுசில் போய் மறுபடியும் சூரியனோடு இணைந்துடுவார். இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சூரிய பகவான் வந்து ஜீவனஸ்தானாதிபதி, உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி. அவர் தனஸ்தானத்துக்கு வரும்போது தொழில் மூலம் வருமானங்கள் பெருகும், தொழில் அபரிவிதமாக நடக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிது. தொழில் ஸ்தானாதிபதியை குரு பார்க்குறார். தொழில் ஸ்தானாதிபதி யார்? உங்கள் ஜாதகத்துக்கு, உங்கள் ராசிக்கு சூரியன். அவர் 2ஆம் இடம் வருகிறார். 2ஆம் இடத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிது. அப்போ தொழில் மூலம் லாபம் கிடைக்கும். தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்ப்பதால் அதிகமாக லாபம் கிடைக்கும் தொழிலில். இது வரைக்கும் தொழில் டல் அடிச்சிட்டு இருந்ததுன்னா இப்போ டால் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி டிசம்பர் 27 உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் போய் சூரியனோடு இணைவார். இந்த மாதிரி நேரங்களில் என்னென்னா, கொஞ்சம் நம்ம பேசும்போது கவனமாக பேசணும். வார்த்தையில் அனல் பறக்கும், சூடு பறக்கும். சில பேர் ரொம்ப எமோஷன் ஆகி கோவத்தில் சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. அதனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்றத யோசித்து தான் பேசணும். இருந்தாலும் ஒன்றும் பயம் இல்லை என்பது இந்த ராசி கட்டம் காட்டுது. காரணம் என்னென்னா, குரு பகவான் அந்த இடத்த பார்க்குறார், 2ஆம் இடத்தை. அது குருவுக்கு சொந்த வீடு. இந்த சூரியன், செவ்வாய், குரு இந்த இதுக்கெல்லாம் ஒரு பார்வை பலம் படும்போது, அது சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ராஜகிரகம், குரு ஒரு ராஜகிரகம். இந்த குரு ஒரு ராஜகிரகம் சூரியன் என்கிற ராஜகிரகத்தையும் அதற்கு நிகரான ஒரு செவ்வாய் என்ற கிரகத்தையும் பார்க்கும்போது அது அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும். நீங்கள் யார்? விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களுக்கு அது நன்மையைத்தான் செய்ய போகுது. அதே மாதிரி 12ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவானும் ராசிக்குள்ளே வரப்போகிறார். இந்த மாதிரி வரும்போது ஒரு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சிறப்பான தோற்ற பொலிவு ஏற்படும். நல்ல வளமான வாழ்க்கைக்கு வித்திடும். இப்போது இந்த சனி பகவான் வந்து மார்கழி 4 மாறுறார் இல்லையா? அது நம்ம சனி பயிற்சி பலனாக விரிவாக போட போகிறோம். இருந்தாலும்
சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயின் வீட்டில் பிறந்தவர்களுக்கு பெருசாக நன்மை செய்ய மாட்டார். அவர் இப்போது 4ஆம் இடத்திற்கு போக போகிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போது 7.5 சனி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அஷ்டம சனி, அட்டமச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டமஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். அந்த 8இல் ஒரு பாதி, அதாவது 8ஆம் இடம் வரும்போதே சனி பகவான் நமக்கு ரொம்ப கெடுதல் பண்ணுவார். அந்த 8ஆம் இடத்தின் பாதி 4ஆம் இடம், அஷ்டம சனியின் பாதி அர்த்தாஷ்டம சனி. அதனால் அதோடைய கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். சனி பகவானால் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுத்தத்தான் செய்யும். அதனால் அதற்கான பரிகாரங்கள், அதற்கான உபகாரங்கள் செய்யத்தான் வேணும். சனிக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளினால் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை செய்யும். மற்றபடி புதனின் மாற்றம், இந்த மாதிரியான சிறு சிறு மற்ற கிரகங்களின் மாற்றம் எல்லாமே நன்மைத்தான் செய்யப்போகுது. உங்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. புதனை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெருசாக நன்மை செய்யாது என்றாலும், கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இந்த புதனும் சனி பகவானும் நன்மையைத்தான் செய்வாங்க. இந்த மிடில் ஏஜ்டு பீப்புளுக்கு தான் கொஞ்சம் சிரமத்தை உண்டு பண்ணுமே தவிர, இளைஞர்கள், கல்வி பயிலும் மாணவர்கள், முதியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இந்த மிடில் ஏஜ்னு சொல்லக்கூடிய ஒரு 30லிருந்து 45 வயது அல்லது 28 வயதிலிருந்து ஒரு 48 வயது, இந்த காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக இருக்கும். மற்ற ஏனையோர்களுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்காது. மற்ற மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதனால் இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே ஆண்டாள் தான் நமக்கு ஞாபகம் வரும். 30 நாளும் திருப்பாவையை படிப்பது, கேட்பது, கோயிலுக்கு சென்று வருவது, அது திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணத்தை நடத்தி கொடுக்கும். திருமணத்தில் தடை தாமதங்கள்லாம் இருக்குது, நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால், அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த திருப்பாவை கேட்பதோ அல்லது பாடுவதோ திருமணத்தை நடத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாதம் வரும். ஆஞ்சநேயருக்கான வைபவமும் இந்த மாதம் தான் வரும். அதனால் இந்த மாதிரியான விழாக்களில், வைபவங்களில் கலந்து கொள்வதால் நன்மைகளும் அதிக அளவில் நடக்கும். ஆனால் இந்த மாதம் பணம் அதிகமாக வரப்போகுதுங்கிறதுல மாற்று கருத்தில்லை. இது ஒரு நல்ல மாதம்.